அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை இப்ப சொன்னீங்களே, அதுக்கு 5 மாதத்துல விரைவாக தீர்ப்பு வரைக்கும் வந்துருச்சு. அந்த விரைவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை கொண்டு வந்ததற்கு காரணமே உண்மையான குற்றவாளிகளை தப்பிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தான். நீங்க ரொம்ப தாமதமானா வழக்கை இழுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கூடிய விரைவில் கோர்ட்டோட டைரக்ஷன்ல நடக்குது. அதையும் நம்ம தப்பு சொன்னா என்ன சார்? சார் நான் என்ன கேட்கிறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஒரு கொலை வழக்கு நடந்துருது சார். நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஹெட்டுன்னு நீங்கள் வச்சிங்க, ஒரு கொலை நடந்துருது. இந்த கொலைக்கான டெலிஃபோன் சம்பந்தப்பட்ட உரையாடல் சம்பந்தப்பட்ட ஆவணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னா வெளியில சொன்னீங்கன்னா ஆஸ் எஸ்ஐடி ஆஃபீஸர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கேக்குறேன். அண்ணாமலைக்கு அப்புறம் சார் இது நார்மலா நீங்க ஒரு எஸ்ஐடி ஆஃபீஸர், நான் வந்து ஒரு கொலை சம்பந்தமான டெலிஃபோன் உரையாடல் ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றேன். சொன்னா ஆசிய எஸ்ஐடி அண்ணாமலை என்ன செய்யணும், நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு ஓரமாக வைப்போம். ஆசிய எஸ்ஐடி ஆஃபீஸர் என்ன செய்யணும்? எனக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கணுமா இல்லையா? எஸ்ஐடி அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி விசாரிச்சதா? அண்ணாமலைக்கு பொறுப்பு இல்லையா சார்? அண்ணாமலைக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தான் காவல்துறை இதில் சரியாக செயல்படுகிறதா, சரியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதா, சரியாக இந்த வழக்கின் விசாரணை போகிறதா என்று பார்ப்பேன். அப்படி நடக்கவில்லை என்றால் நான் அந்த ஆவணங்களை வெளியிடுவேன்னு ஓபன்ல 100 பத்திரிகையாளர் 5 மாசம் அவர் தெளிவா 5 மாசத்துல என்ன சொல்றாரு சார்? அண்ணாமலை என்ன அவர் இங்கதான் இருக்காரு, அவருக்கு பொறுப்பான தலைவர். அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் கோர்ட்ல போய் கொடுக்க சார். இருங்க சார், அண்ணாமலை என்ன சொன்னாரு, நான் கோர்ட்ல போய் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தாரா? இல்லையே, இருக்குன்னு சொல்றாரு சார். அப்படின்னா உண்மையான போலீஸ் அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும், அண்ணாமலையை சம்மன் பண்ணி கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு ஆதாரம் எப்படி கிடைச்சது, எங்க இருந்து கிடைச்சது, ஆதாரம் கேட்கணும். அவங்க தப்பு சார். அரசாங்கம் தப்பு, காவல்துறை. அவர் பேட்டி கொடுத்த அன்னைக்கு நான் போய் போலீஸ்ட கொடுப்பேன், நான் போய் நீதிமன்றத்தில் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். அதை விசாரிக்க வேண்டியதும் அதை அப்படி ஒரு ட்ராக் இருக்குன்னு சிந்திக்க வேண்டியது அவங்க சார். இவர் சொல்றாரு, அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவர் ஒரு கியூ கொடுத்தார் சார். இல்ல சார், அவரே அந்த பேட்டிலே சொல்றாரு, இது சட்டத்துக்கு புறம்பாக எடுக்கப்பட்ட தகவல் தான், ஆனால் ஒரு நன்மை கருதி நான் எடுத்திருக்கிறேன். எஸ்ஐடி இதை நோக்கி இப்படியும் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியாக ஒரு குழு கொடுக்கிறார். அந்த குழுவை எடுத்து விசாரிச்சாங்களா?